Hello friends, welcome to Fantasy Gold Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில நடக்க இருக்கிற 75வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புனேரி பட்டன்ஸ் வர்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி நவம்பர் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் அன் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல வந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கார்னர்ஸ்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருந்திருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல விட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ ரெண்டு டீம்ல இருக்க ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படின்னு வந்து பாத்துருவோம். ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் ரைட் ரைடர், அப்ஜித் மாலிக் ரைட் ரைடர், விகாஸ் கண்டோலா லெஃப்ட் ரைடரா வந்து இருக்காரு, அரிசா மெக்போரி லெஃப்ட் கவர், லக்கி சர்மா ரைட் கார்னர், சுஜித் சிங் ரைட் கவர், அங்குஷ் ரதி லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பாரதா புனேரி பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பங்கஜ் வந்து ரைட் ரைடரா இருக்காரு, ஆகாஷ் சிண்டே லெஃப்ட் ரைடர், மோஹித் வந்து லாஸ்ட் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த இடத்துல மோஹித் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடர் பொசிஷன் வந்து வந்துருவாரு. ஸோ அஜித் குமார் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளேயரா சம்டைம்ஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுதான் அபினேஷ் ரைட் கவர், மோஹித் லெஃப்ட் கார்னர், சங்கீத் லெஃப்ட் கவர், கௌரவ் கார்த்தி ரைட் கார்னர்லயும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததான் ரெண்டு டீமுக்கு ரைடர்ஸ் யார் யார் இம்பார்ட்டன்ட், எந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ் வந்து பார்ப்போம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸோ இப்போ புனேரி பேட்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜெய்ப்பூர் பிங்க் பேட்டன்ஸ் கொஞ்சம் லோவஸ்ட் டீமா தான் வந்து இருக்காங்க. காரணம் புனேரி பேட்டன்ஸ் 3வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ டாப் 3ல வந்து இருக்காங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8வது பிளேஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ ரொம்பவே கொஞ்சம் ரொம்ப டவுன்ல இருக்காது ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸ். பட் புனேரி பேட்டன்ஸ் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து இருக்காங்க. டாப் ஃபர்ஸ்ட் போறது கூட வாய்ப்பு இருக்கும். அந்த அளவுக்கு டீம் வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், வேற லெவல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸ் புனேரி பேட்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது புனேரி பேட்டன்ஸ் தான் ஒரு ஸ்ட்ராங்கான டீமா வந்து இருக்கு. இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் ஒரு ரைட் ரைடரா வந்து இருக்காரு, அஜித் மாலிக் ரைட் ரைடர், விகாஸ் கண்டோலா மட்டும் லெஃப்ட் ரைடரா வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அப்ஜித் மாலிக் தான் பிரைமரி ரைடர். கிட்டத்தட்ட 25+ மேல ரைடிங் இவர் தான் வந்து போவாரு. அதுக்கு மேல இருக்க ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல விகாஸ் கண்டோலா அண்ட் அப்ஜித் மாலிக் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. சம்டைம்ஸ் செகண்டரி ரைடா விகாஸ் கண்டோலா போவாரு, அப்படி இல்லைன்னா அப்ஜித் மாலிக் செகண்டரி ரைடா போவார். ரெண்டு பேரும் வந்து அவங்க ரைடிங் ஆப்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ ஓவராலா ஒரு 40+ ரைடிங் போறாங்க அப்படின்னா ஒரு 20+ ரைடிங் அர்ஜுன் தேஸ்வால், 10 விகாஸ் கண்டோலா, 10 அப்ஜித் மாலிக். ஸோ இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணி போவாங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் தான். மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 13 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸ் ரைடர்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்திருப்பாரு. ஸ்மாலிக்கு ட்ரை பண்ணும்போது இவர் தான் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. இப்ப அடுத்த விகாஸ் கண்டோலா பார்த்தீங்கன்னா ஒரு 10+ ரைடிங் போறாரு அப்படின்னா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 3ல இருந்து ஒரு 4+ டச் பாயிண்ட் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். அஜித் மாலிக் ஒரு 10+ ரைடிங்க்கு ஒரு 3ல இருந்து ஒரு 4 டச் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் அப்ஜித் மாலிக்கோட அதிகமா வந்து விகாஸ் கண்டோலா போறாரு, கிட்டத்தட்ட ஒரு 50+ ரைடிங் போறாங்கன்னா அதுல ஒரு 25+ ரைடிங் சொல் போறாரு. விகாஸ் கண்டோலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரைடிங் போறாரு அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இதுல வந்து அப்ஜித் மாலிக் ஒரு 5ல இருந்து ஒரு 7+ ரைடிங் தான் போறாரு அப்படின்னா விகாஸ் கண்டோலா நம்ம ஒரு 6ல இருந்து 7 டச் பாயிண்ட் இருக்குன்னா தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். பட் இவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி போறதுனால ஒரு 3ல இருந்து 4 மிஞ்சி பண்ண ஒரு 5+ பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது தான் விகாஸ் கண்டோலா நம்ம எதிர்பார்க்க முடியும்.
இதுல இப்ப 2 ரைட் ரைடர் இருந்திருக்கிறாங்க. அதாவது அர்ஜுன் தேஸ்வாலா இருக்கட்டும், அப்ஜித் மாலிகா, 2 பேருமே ரைட் ரைடர் இருக்கனால லெப்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய மோஹித். ஸோ இந்த மேட்சும் மோஹித் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு 2 ரைட் ரைடரை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் நம்ம மோஹித் இருந்து நம்ம ஒரு 3ல இருந்து ஒரு 4 சக்சஸ்ஃபுல் டேக்கிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மோஹித் லாஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட 6 டேக்கிள் சம்திங் வந்து பண்ணியிருந்து ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் சேம் மோஹித் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. மோஹித் ஹெல்ப் பண்ற வயசுல அபினேஷ் வந்து இருப்பாரு. ஸோ அபினேஷ் வந்து நம்ம ஒரு 2 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் விகாஸ் கண்டோலா, ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர். ஸோ விகாஸ் கண்டோலா மினிமம் ஒரு 10+ ரைடிங் போறாருன்னா ஒரு 5+ ரைடிங் தான் சக்சஸ்ஃபுல்லா ரைடிங்கா வந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேலன்ஸ் இருக்கு 5ல ஒண்ணு உள்ள போயிட்டு அப்படியே பாடிட்டு வரலாம், இல்லைன்னா மாட்டிக்கிட்டு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கௌரவ காலத்துக்கு நம்ம ஒரு 2 அதிகபட்சம் 3 ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஜெய்ப்பூர் பிங்க் பத்தன்ஸை பொறுத்த வரைக்கும் ரைடிங் அப்சைஸ்ல அர்ஜுன் தேஸ்வால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அது புனேரி பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அபினேஷ் இம்பார்ட்டன்ட் பிளேயர், கௌரவ் கார்த்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஹித் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க. இப்போ மோஹித் மினிமம் ஒரு 3 டேக்கிள் முதல் ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்க பாயிண்ட்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத மோஹித் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அபினேஷ் இருந்து நம்ம ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். கௌரவ் கார்த்தி டீம்ல இருக்க பாயிண்ட்ல சேர்த்துக்கிட்டு ஒரு 60+ ஃபேண்டசி அப்படிங்கிறத கௌரவ் கார்த்தி நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல அர்ஜுன் தேஸ்வாலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10ல இருந்து ஒரு 12+ டச் பாயிண்ட் அப்படிங்கறத அவர்கிட்ட ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு ஓவராலா ஒரு 80ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத அர்ஜுன் தேஸ்வால் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். விஜய் மாலிகிட்ட இருந்து ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட்டும், அஜித் மாலிகிட்ட இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத ஒரு ஆவரேஜா வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இதுல சங்கீத்தை வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆஃப் சர்வீஸ்ல எதுவுமே இல்லை. மினிமம் 1ல இருந்து ஒரு 2 ஒரு ஆவரேஜா ஒரு டேக்கிள்ஸ் அப்படிங்கிறத சங்கீத் நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா புனேரி பட்டன்ஸ் ரைடிங் ஆஃப் சர்வீஸ்ல மோஹித் ரைட் ரைடர், ஆகாஷ் சிண்டே லெஃப்ட் ரைடர், பங்கஜ் ரைட் ரைடரா வந்திருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார், சப்ஜெக்ட் பிளேயரா இருக்கக்கூடிய அஜித் குமார், அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடரா தான் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 3 ரைட் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு, ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர் மட்டும் தான் இருக்கிறாரு. சோ இதுல லாஸ்ட் மேட்ச் ஆகாஷ் சிண்டேவா இருக்கட்டும், மோஹித், பங்கஜ் 3 பேருமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகாஷ் சிண்டே, மோஹித் 9+ சம்திங் 10 டச் பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. பங்கஜ் ஒரு 8 டச் பாயிண்ட் சம்திங் கொண்டு வந்திருந்தாரு. 3 பேருமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மோஹித் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இப்ப அவர் தான் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணிட்டாரு. அவர் தான் பிரைமரி ரைடரா வந்து ரைடிங் வந்து பாடி போயிட்டு இருக்காரு. பங்கஜ் வந்து பிரைமரி ரைடர் கிடையாது, செகண்ட் ரைடர் பங்கஜ் வந்து மாறிட்டார். லாஸ்ட் மேட்ச் மோஹித் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்சும் சேம் மோஹித் இருந்து ஒரு 8ல இருந்து ஒரு 10 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஆகாஷ் சிண்டே அண்ட் பங்கஜ் 2 பிளேயர்ல எனி ஒன் பிளேயர், 2 பிளேயருமே சேம் பொசிஷன் தான், சேம் பர்ஃபார்மன்ஸ் தான். 10+ ரைடிங் ஆகாஷ் சிண்டே போனாருன்னா பங்கஜ் 10+ ரைடிங், 20+ ரைடிங் ஆகாஷ் சிண்டேனா பங்கஜ் 20+ ரைடிங். சோ இந்த மாதிரி தான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். சோ இந்த மாதிரி தான் வந்து போவாங்க. 2 பேருமே சேம். இதுல ஆகாஷ் சிண்டே ஒரு 8+ டச் பாயிண்ட் எடுக்கிறாருன்னா பங்கஜ் ஒரு 7+ டச் பாயிண்ட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணுதான் கம்மியாக பெரிய டிஃபரன்ஸ் வயசுல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காரு. புனேரி பட்டன்ஸ்ல மோஹித் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் ஆகாஷ் சிண்டே பங்கஜ் 2 பேர்ல எனி ஒன் பிளேயரை நீங்க பிக் பண்ணிக்கலாம். சோ இதுல ஓவராலா 3 பேருமே ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா தான் வந்து இருப்பாங்க. இப்ப 2 ரைட் ரைடர், அதாவது லெஃப்ட் சப்ஜெக்ட் பிளேயர் அஜித் குமாரும் ஒரு ரைட் ரைடரா இருக்காரு. சோ கிட்டத்தட்ட 3 ரைட் ரைடர் இருக்கனால அங்குஷ் ரதி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சேம் லாஸ்ட் மேட்சும் அங்குஷ் ரதிக்கு தான் நல்ல ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல அங்குஷ் ரதிக்கு தான் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் அங்குஷ் ரதி மைனஸ்ல தான் வந்து போனார். டேக்கல்ஸ்லயும் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல, சப்ஜெக்ட் பிளேயர் சேஞ்சஸ் நிறைய ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு அங்குஷ் ரதி. அதுக்கு ஹெல்ப் பண்ற சுஜித் சிங் ஆகட்டும், 2 பேருமே ரொம்ப ஒஸ்டா தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அதுல ஒரே ஒரு லெஃப்ட் ரைட் இருக்கும்போது ரக்கி சர்மா அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா ஒரு 2 இருந்து ஒரு 3 சம்திங் அது மாதிரி கொண்டு வந்திருந்தாரு. பேலன்ஸ் சுஜித் சிங்கா இருக்கட்டும், அங்குஷ் ரதி ஆகட்டும், லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஒரு ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மேட்ச் நீங்க ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் சப்ஜெக்ட் பிளேயரை சேர்த்து கிட்டத்தட்ட 3 ரைட் ரைடர்ஸ் இருக்காங்க.
இதுல மோகித் ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ரைடிங் போயிருவாரு. பங்கஜ் ஒரு 10ல இருந்து ஒரு 15 பிளஸ் ரைடிங். அஜித் சப்ஜெக்ட் பிளேயர் வந்தாருன்னா மினிமம் ஒரு 6 பிளஸ் முறையாச்சும் ரைடிங் வந்து போயிருவாரு. கிட்டத்தட்ட இத்தனை பொட்டன்ஷியல் பவர் வந்து இருக்கு அஜித் அங்குஷ் ரதிக்கு வந்து. அப்படி இருக்கும் போது மினிமம் ஒரு 3 பிடிச்சிட்டாருனால ரொம்ப பெஸ்டான பேட்ஸ்மேன் வந்து வந்துருவாரு. இந்த மேட்ச் ஒரு 3 பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காரணம் அதுக்கு இருக்கிற ஆஃப் சைட்ஸ்ல ரைடர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அங்குஷ் ரதிட்டு இருந்து நம்ம ஒரு 3 அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அங்குஷ் ரதிக்கு ஹெல்ப் பண்ற வயசுல சுஜித் சிங் வந்திருக்காரு ஒரு 2 பிளஸ் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத சுஜித் சிங் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ஆகாஷ் சிண்டே ஒரே ஒரு லெஃப்ட் ரைடர் வந்து இருக்காரு. லக்கி ஷார் மட்டும் தான் நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 2ல இருந்து ஒரு 3 டேக்கர்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ ஆகாஷ் சிண்டே அதிகமா வந்து ரைடிங் போறாரு. மோகித் என்ன மாதிரி ரைடிங் ஆப்ஷன் போயிருந்தாரு அதே தான் லாஸ்ட் மேட்ச் ஆகாஷ் சிண்டே வந்து போயிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் ஒரு பாதிக்கு பாதி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மோகித் ஒரு 20 போறாருன்னா அதுல 10ல இருந்து ஒரு 15 ஆகாஷ் சிண்டே வந்து ரைடிங் பார்வை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல லக்கி ஷார் மட்டும்தான் ஒரு 2ல இருந்து ஒரு 3 டேக்கர்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல ரீசா மெக்போவர் நம்ம ஒரு 1ல இருந்து ஒரு 2 ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் ரிசா மெக்போகரி ரைடிங் ஆப்ஷன் போயிருந்தாரு. ரைடிங் பண்ணியிருந்தாரு, போனஸ் பாயிண்ட் கிடைச்சிருந்துச்சு, ஒரு டேக்கர்ஸ் ஈடுபட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் மைனஸ்ல இருந்தாரு. அங்குஷ் ரதி லாஸ்ட் மேட்ச் மைனஸ்ல இருந்தாரு. ரிசா மெக்போகரியும் லக்கி சர்மா தான் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் அங்குஷ் ரதிக்கு தான் ஆஃப் சைட்ஸ்ல 3 பேர் வந்து இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அங்குஷ் ரதி தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். அதுக்கு சுஜித் சிங் அல்லது ரிசா மெக்போகரிக்கும் போது நீங்க 2 பேர்ல யாருக்கா நீங்க ஆஃப் சைட்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 டீம்ல இருக்கக்கூடிய ரைடர்ஸ் யார் யார் இம்பார்ட்டன்ட், அதுக்கு எந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இதுல 2 டீம்ல இருக்கிற ஸ்மால் லீக்ல யாரை ட்ரை பண்ணலாம் அண்ட் கிராண்ட் லீக்ல யாரை இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது அர்ஜுன் தேஸ்வால் 1, லக்கி சர்மா, அங்குஷ் ரதி 2 பிளேயர்ல எனி ஒன் பிளேயர் செகண்ட் பிளேயர் ஆப்ஷன், சுஜித் சிங் அண்ட் ரிசா மெக்போகரி 2 பிளேயர் எனி ஒன் பிளேயர் தேர்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது புனேரி பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மோகித். ஸோ மோகித் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர், பங்கஜ் 2 அல்லது ஆகாஷ் சிண்டே 2. ஸோ பங்கஜ் ஆகாஷ் சிண்டே 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் வந்து செகண்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. மோகித் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆப்ஷன், கௌரவ் கார்த்தி 3, மோகித் லெஃப்ட் கார்னர்ல கூடிய மோகித் 4th பிளேயர் ஆப்ஷன், அபினேஷ் 5th பிளேயர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் புனேரி பேட்டர்ன்ஸ்ல இருந்து. அதாவது மோகித் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல ரைட் ரைடரா இருக்காரையா, மோகித் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல இருப்பாரு. 2வது பிளேயர் ஆப்ஷன்ல பங்கஜ் அல்லது ஆகாஷ் சிண்டே 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் செகண்ட் பிளேயர் ஆப்ஷன், அபினேஷ் 3, மோகித் 4, கௌரவ் கார்த்தி 5. ஸோ இந்த 5 பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாங்க ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அதுக்கு பதிலா ஜெய்ப்பூர் பிங்க் பதன்ஸ்ல இருக்கிற 2 பிளேயர்ல அர்ஜுன் தேஸ்வால் 1, அங்குஷ் ரதி 2 இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அங்குஷ் ரதி வேணா லக்கி சர்மா 2ஆம் பிளேயர் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் 1, விகாஸ் கண்டோலா அண்ட் அஜித் மாலிக் 2 பிளேயர்ல எனி பிளேயர் செகண்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ், லக்கி சர்மா 3, அங்குஷ் ரதி 4, சுஜித் சிங் அண்ட் ரிசா மெக்போகரி அவங்க 2 பேர்ல எனி பிளேயர் 5th பிளேயர் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும் போது. அது புனேரி பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மோகித் ரைட் ரைடர் அவர் வந்து 1ஆம் நம்பர் ஆப்ஷன், பங்கஜ் 2, ஆகாஷ் 3, கௌரவ் கார்த்தி 4, மோகித் லெஃப்ட் கார்னர்ல கூடிய மோகித் 5, அபினேஷ் 6. ஸோ இந்த 6 பிளேயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாங்க. இதுல சேம் ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணும்போது ஆகாஷ் சிண்டே அண்ட் பங்கஜ் 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல கூட நீங்க ட்ரை பண்ணும்போது. ஓகே, சோ இப்ப 2 டீம்ல இருக்கல கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுல மோகித் வந்து இருக்காரு. சோ மோகித்துக்கு வந்து நீங்க ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஆகாஷ் சிண்டே அண்ட் பங்கஜ் 2 பேர்ல எனி ஒன் பிளேயருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும் போதும் சரி, அதாவது கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும் போது. இதுல மோகித் லெஃப்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய மோகித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கௌரவ் கார்த்தி ஸ்மால் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது அபினேஷ் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அதே ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. அங்குஷ் ரதி இந்த மேட்ச் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அண்ட் லக்கி சர்மா, சுஜித் சிங் 2 பேருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. இப்போ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ் வந்து நம்ம ஒரு 2 அல்லது 3 பிளேயர் தான் பிக் பண்ற மாதிரி இருக்கும். சோ நான் ஃபர்ஸ்ட் 2 பிளேயர் ஆப்ஷன் வந்து சொல்லிடுறேன். ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் 1ஆம் நம்பரும், அங்குஷ் ரதி செகண்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணிட்டு அடுத்த 3ஆம் பிளேயர் ஆப்ஷன்ல
பங்கஜ் அல்லது ஆகாஷ் ரெண்டு பிளேயர் ஒருத்தர் மூணாவது பிளேயர் ஆப்ஷனும், மோகித் வந்து ஃபோர்த் பிளேயர் ஆப்ஷன், கௌரவ் கார்த்தி அஞ்சாவது பிளேயர், மோகித் 6, அபினேஷ் வந்து 7. ஸோ இந்த 7 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு சுற்றுலா பிளேயரா வந்து இருப்பாங்க. இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேதர்ஸ் 3 பிளேயரை பிக் பண்ற அப்படின்னா மோகித் 1, பங்கஜ் ஆகாஷ் சேம் 2 பேர்ல பிளேயர் செகண்ட் பிளேயர் ஆப்ஷன், கௌரவ் கார்த்தி 3, மோகித் லெப்டுக்கான இருக்கக்கூடிய மோகித் வந்து ஃபோர்த் பிளேயர் ஆப்ஷன். இதுல அபினேஷ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5th பிளேயர் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல கௌரவ் கார்த்தி வேணாம்னா அந்த அபினேஷ், ஸோ அபினேஷ் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கௌரவ் கார்த்தி வந்து ஒபேட் பண்ணிட்டு அபினேஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அபினேஷ் வேணாம் நினைச்சீங்கன்னா அந்த கௌரவ் கார்த்தி வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. இல்ல நான் வந்து ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா மோகித் 1ஆம் நம்பர் பிளேயர் ஆப்ஷன், செகண்ட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா கௌரவ் கார்த்தி, 3க்கு வந்து அபினேஷ், 4க்கு வந்து மோகித். இந்த 4 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு புனேரிப்பேட் ஜெய்ப்பூர் பிங்க் பேதர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் வந்து 5வது பிளேயர் ஆப்ஷன்ஸ்லயும், லக்கி சர்மா 6, அங்குஷ் ரதி 7. இல்ல நீங்க இடத்துல லக்கி சர்மா பிக் பண்ணலைன்னா சுஜித் சிங் வந்து பாத்தீங்கன்னா 6th பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.